சிம்ம ராசி சனி போயிடுச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த ராசியை பற்றி சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க. ஆனால் வந்து இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கும்ப வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு போகிறாருங்க இந்த சனி பகவான். சரிங்களா? சனி பகவான் வந்து மீன வீட்டுக்கு போகிறாரு. கடக வீட்டுக்கு கொடுத்த துன்பத்தை இந்த சனி பகவான் மீன வீட்டுக்கு கொடுக்க மாட்டார். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல் அந்த துன்பத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து இந்த குரு பகவான். குரு இங்கே இருக்கிற குரு உங்களுக்கு 15/5/25 இந்த வீட்டுக்கு போகிறாருங்க. குரு பகவான் இங்கே போகிறாரு. அதாவது ரிஷப வீட்டுக்கு இருக்க குரு பகவான் வந்து மிதுன வீட்டுக்கு போகிறாரு. இந்த சனி அஷ்டம சனி தாக்கங்கள் வந்து இதனால கொஞ்சம் பாதிப்பு குறையும். எவ்வளோ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனிக்கு கேந்திரத்தில் போகிறாரு ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வீடு கொடுத்த வலு. அதாவது இந்த மீன ராசிக்குமே இது வந்து பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது. இந்த மீன ராசி வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய வீடு. இந்த வீட்டில் என்ன இருக்குது? ஆன்மீகம் இருக்குது. ஆன்மீகம், சரிங்களா? ஆன்மீகம் இந்த வீட்டில் இருக்குது. குருவுடைய வீடு வந்து புனிதமான வீடு. அதுதான் ஆன்மீகம் சொல்லிட்டோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுடைய அதிபதி குரு பகவான் வந்து உச்சத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. இந்த வீட்டுக்கு வந்து உச்சம். இங்கே வந்து குரு உச்சம். குரு வந்து உச்சம். இப்போ ஒரு வருஷம், அதாவது இந்த குரு பகவானும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 15/5/2025 அங்கே போகிறாரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/6/2026 அங்கேருந்து இங்கே வந்துடுவார் குரு. எங்கே உச்சம் ஆகிடுவார். உச்சமாகி 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது 9ஆம் பார்வையாக இந்த வீடை பார்ப்பார். அப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த 9ஆம் பார்வையாக, அதாவது வந்து சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சி 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ அந்த காலகட்டம் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்குங்க. சிம்ம ராசியை பற்றி ஏதாவது கமாண்ட் கேட்கணும்னா கேளுங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை எதனால் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நான் போட்டுறேன். சூப்பர். சிம்ம ராசி சூப்பர், சரிங்களா? சனி பயிற்சி சூப்பர் தான். எதனால் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து குரு பகவான் ஏன் இந்த மாதிரி வீடு கொடுத்தோடைய வலு எடுக்கிறோம், அந்த இங்கே உட்காந்து அவர் கெடுப்பலன்னு செய்யவே முடியாத சூழ்நிலையை மாட்டிக்கிட்டார். அதுக்கு காரணம், மெயின் காரணம் எப்பவுமே வீடு கொடுத்தோடைய வலு. அப்புறம் ராசிநாதர். இந்த ராசிநாதர் மாதம் மாதம் சுற்றக்கூடியவர், சரிங்களா? இப்போ இந்த குரு இருக்க காலம் வரைக்குமே இங்கே சுக்கிரன் இருப்பார். இந்த குரு இங்கே இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே இங்கே சுக்கிரன் இருப்பார். அப்போ சனி உள்ளே போன உடனே கெடுபலனை ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா இங்கே சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை மூலிமா அவர் ஆட்சியான கணக்கில் வந்துட்டார். சிம்ம ராசிக்கு குரு நண்பர். அப்போ இந்த இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை, அதாவது இங்கே உள்ளே போனோன்னே யோகம் தான் செய்யுமே. 7 கூடியவர் 6 கூடியவர். 6 கூடியவர் அடுத்த வீட்டு தனலாபம், சரிங்களா? அடுத்தவங்களுடைய தனலாபம். இந்த 6ஆம் இடத்த அதிபதி இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அஷ்டம சனியாக போகிறாரு. ஆனால் அஷ்டம சனியாக போனாலும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் இங்கே இருக்கார், இந்த குரு இங்கே இருக்க வரைக்கும். இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சுக்கிரன் இப்போ உள்ளே போனோன்னே யாரெல்லாம் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, அது தெளிவாக ஒரு மொத்தம் ஒரு 6 கிரக சேர்க்கை இங்கே தான் சேரப்போகுது. நாளைக்கு ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே 6 கிரகம் இங்கே தான் சேரப்போகுது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு சனி இங்கே இருக்கார், சந்திரன் இங்கே இருக்கார், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி இந்த சுக்கிரன் வந்து உள்ளே வரப்போகிறாரு, சரிங்களா? இந்த இப்போ இன்னைய தேதி இங்கே இருக்கார்ல, இந்த 29ஆம் தேதி இங்கே ஆல்ரெடி வந்து சனி பகவான் வந்து இங்கே வந்துடுவார். 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு வந்துடுவார். இங்கே ராகு இருக்குது, அதுக்கு மேலே வந்து சுக்கிரன் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார், சூரியனும் இருக்கார். இத்தனை கிரகமும் இங்கே இருக்குங்க, சரிங்களா? இப்போ இத்தனை கிரகமும் இங்கே இருக்கும்போது இந்த 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 சந்திரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குமே. சனிக்கிழமைக்கு அதாவது பார்த்திங்கன்னா இவர் நைட்டு போகிற இவர் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு எண்டுக்கு போயிடும், அந்த கிட்ட போயிடும். அதாவது அமாவாசை முடிஞ்சு போயிடும், சரிங்களா? ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு இந்த வீட்டுக்கு போயிடுவார் சந்திரன். நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 தேதி. நாளை கழிச்சு 29ஆம் தேதி இங்கே போகும்போது சந்திரன் இங்கே இருப்பார், சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ இருந்தால் கூட உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது ஒரு நாளில் கிடையாது, 2.5 வருஷம்.
நம்ம 2.5 வருஷத்துக்கு தான் பலன் எடுக்கணுமே தவிர ஒரு 4 நாளில் பலன் எடுக்க போகிறதில்ல. இப்போ 2.5 வருஷத்தில் இந்த ராகு வந்து இந்த பக்கம் வந்துடும். ராகு எங்கே வந்துடும்னா கும்ப வீட்டுக்கு வந்துடும். ரிவர்ஸில் ராகு வந்துடுவார். குரு வந்து அதாவது 15ஆம் தேதி 5ஆம் மாதம் வந்து குரு வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடும். அங்கே போகிற குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பார்வை இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பார். யார்? சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். இங்கே ராகு வந்துடுவார். அவர் குரு போன ஒரு 4 நாள்லே ராகு இங்கே வந்துடுவாருங்க. இந்த ராகை வந்து இந்த குரு பார்ப்பார். சரிங்களா? ராகு வந்து இந்த குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா, இது வந்து ஒரு வேதன்னு ஒரு விஷயம் இருக்குது ஜாதகத்துக்குள்ளே. எப்பவுமே 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துனா அது ஒரு கெடுபலனை செய்யணுமோ இல்லை நல்ல பலனை செய்யணுமோ அந்த கிரகத்தை செய்ய விடாமல் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தடுக்கும். அது ஒரு யோகங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இது வேதை. சரிங்களா? இது வேதைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த வேதையாக பட்டது 1.5 வருஷம் இது தடை பண்ணும். இந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கும். ஸோ இது ஒரு வகையில், அதாவது குரு வந்து உச்சக்குரு உச்சத்துக்கு பக்கத்தில் ஒன்று போகிறாரு. அது ஒரு வகையில் ஒரு 40%, அதாவது 100% உங்களுக்கு கெடுபலனை செய்யக்கூடிய சனி பகவான் 100% கெடுபலன். அஷ்டம ஸ்தானம்னாலே கெடுபலன் தான். ஆனால் அது குருவுடைய வீட்டில் இருக்கிறனால குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு பக்கத்தில் போய் அப்புறம் உச்சமாகி வர பார்ப்பார் 1 வருஷம். ஸோ இந்த 2 பலனும் கிடைக்குது. 1 வருஷம் வந்து இவர் 1.5 வருஷம் ராகு வேறு வேதங்கிற அடிப்படையில் 1.5 வருஷம் தடுத்துருவார். இடையில ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இவரை பார்ப்பார். ஸோ இந்த குருவுடைய பார்வைக்கு வந்து ஒரு 40% மைனஸு. குரு உச்சம் ஆக போகிறாரு. உச்சனுடைய வீட்டில் தான் இருக்காரு. ஒரு பணக்காரன் வீட்டில் இருந்து ஒரு எம்எல்ஏ வீட்டு எம்பி வீட்லேயே இருந்துட்டு நம்ம அந்த வீட்டை கெடுக்க முடியுமா சொல்லுங்கள்? கெடுக்கவே முடியாது. ஏன் கெடுக்க முடியாது அப்படின்னா, அந்த வீட்டு, அதாவது அந்த வீட்டில் உட்காந்து நம்ம ஏதாவது ஒரு கெடுபலம் பண்ணோம்னா அவங்க சைடில் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து பெருசாக வரும். பெரிய லெவலில் நமக்கு மைனஸ் வரும். அதாவது அடி விழும். அப்போ அந்த அடியை நம்ம வந்து தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால தான் வந்து அந்த வீட்டில் உட்காந்துருக்க கிரகம் எந்த கிரகமே அவங்களுக்கு கெடுபலனை பண்ண முடியாது. அதாவது வீடு கொடுத்த வலுவாக இருக்கும்போது கெடுபலன் பண்ண முடியாது. மற்ற இப்போ இவளால வந்து கடகராசிக்கு ஏன் அவர் வந்து கெடுபலனை செஞ்சாருன்னா, அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருந்தார். தானே ராஜா தானே மந்திரி. தனக்கு வந்து அதிகப்படியான வலுவோடு இருந்தார் இந்த சனி பகவான். சரிங்களா? எங்கள் கடகராசிக்கு அவ்வளோ வலுவாக இருந்து கடகராசிக்கு நெகட்டிவ் பண்ண வேலையை சிம்ம ராசிக்கு பண்ண முடியாது. அதே நேரத்தில் எப்போ காலம்புள்ள சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த டைமில் தான் பண்ண முடியாது. இந்த டைமில் ஏன் பண்ண முடியாதுன்னா யோகம். என்னென்னா யோகம் எப்படின்னா, அந்த உச்சத்துக்கு பக்கத்தில் போயிட்டு குரு பகவான் 2 வருஷம், அதாவது சனிக்கு கேந்திரத்துலேயும் எப்போ போகிறாரு? 15ஆம் தேதி கிளம்பிடுவார். இந்த வீட்டை விட்டு கிளம்பி 5ஆவது மாதம் 15ஆம் தேதி கிளம்பி இங்கே போகிறாரு. எங்கள் மிதுன வீட்டில் போய் அவருடைய பார்வை வந்து எங்கெல்லாம் விழுதுன்னா, இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்வை விழுது, 5ஆம் பார்வையா. சரிங்களா? அடுத்து வந்து அவர் வீட்டு தானே பார்க்குறாரு, 7ஆம் பார்வையா. சரிங்களா? சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறாரு. சரிங்களா? அடுத்து வந்து அதே சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரிங்களா? இந்த 3 இடத்த இந்த பார்த்து இந்த சிம்ம ராசிக்கு லாபத்தில் உட்காந்துருக்க குரு பகவானுடைய பார்வை பலம் வந்து பயங்கரமாக இருக்குது. உச்சத்துக்கு பக்கத்தில் வேற இருக்காரு. அடுத்த வீட்டுக்கு போனால் உச்சம். அப்போ உச்சத்துக்கு பக்கத்தில் கூடிய இந்த குரு பகவானால 40% காப்பாற்றப்படுதார் இந்த சிம்ம ராசியை. பேலன்ஸ் 60 ராசி தான் கெடுபலனை செய்ய முடியுமே. ஏன்னா நற்பலன் செய்ய மாட்டார் சனி பகவான், வந்து நல்ல பலனை செய்ய மாட்டார். அப்போ வந்து கெடுபலனை நம்ம வந்து எந்த லெவலுக்கு 100% ஒருத்தர் கெடுக்க ரெடியாக இருக்கான்பா அப்படின்னா அவனை எப்படிலாம் தடுக்குது அப்படின்னு நான் இதை சொல்கிறேனே, இதை போட்டுதானே. சும்மா போகிற பக்கில் ஏங்க சிம்மராசி சூப்பராகலாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நம்ம வந்து இந்த மாதிரி கட்டம் போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லும் போது நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ குருவால் ஒரு 40% காப்பாற்றப்பட்டீங்க. அடுத்து வந்து ராகுவால் இந்த இது வேதைங்கிற ஒரு அடிப்படையில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவால் நீங்கள் தடுக்கப்படுறீங்க. இந்த சனி பகவான் ஃபுல் அண்ட் ஃபுல் தடுத்து நிப்பாட்டுவார். சனியால் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க முடியாது. இந்த ராகுவால் ஒரு 10% உங்களுக்கு வந்து குறைக்குதுன்னு வைங்களேன். மிச்சம் 50%. சரிங்களா? இந்த 50% தான் அவரால் உங்களுக்கு கெடுபலனை செய்ய முடியும். சரி, ஓகே. இந்த 50%ல் இந்த சூரியன் ராசிநாதனுடைய வலு இருக்குது. சரிங்களா? இந்த அதாவது 1, 5, 9 கூடியவருடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இவர் வந்து கெடுபலனை ஸ்ட்ராங்காக செய்ய முடியும். அப்போது இந்த சூரியனாகப்பட்டது உங்களுக்கு வந்து 30, அதாவது ராசிநாதர் வீக் ஆகிட்டா நீங்கள் வந்து முழுசாக எதிரி கிரகம் உள்ளே பூந்து அடிக்கும். எப்பவுமே நம்ம வலு இல்லைன்னா நம்மளை பூந்து அடிச்சிருவாங்க, நம்ம வந்து மறைஞ்சிட்டோம் அப்படின்னா. ஆனால் ராசிநாதர் பலமாகவே இருக்கார். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் இங்கே இருப்பார். சரிங்களா? உச்சம்.
இப்போ மாதம் பிறந்தோடனே சூரியன் உச்சமாயிட்டார். சித்திரை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே தான் இருப்பார். அடுத்து சித்திரை முடிஞ்சோடனே வைகாசி இங்கே வந்துடுவார். சரிங்களா? அடுத்து வைகாசியில் வந்து உச்சத்துக்கு பக்கத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே உச்சம், உங்கள் உச்சத்துக்கு பக்கம். ஸோ இந்த 2 மாதமும் இந்த ராசினர் பவராக இருக்கனால இவரால் கெடுபலனும் செய்ய முடியாது. அப்போ சூரியன் வந்து வைகாசி மாதம் இங்கே இருப்பார். இது வைகாசி. சரிங்களா? அடுத்து வைகாசி முடிஞ்சோடனே ஆணி ஆடி ஆவணி. சரிங்களா? இப்போ வைகாசி ஆணி மாதத்தில் இந்த வீட்டில் இருக்கும்போது குரு கூட இணைஞ்சிருப்பார். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் மாதம் இங்கே வந்துடுவார். சரிங்களா? அப்போது குரு கூட இங்கே சேரக்கூடிய சூரியன் வந்து சுபத்துவமாகி நல்ல வலுவாக இருப்பார். ராசிக்கு லாபத்தில் இருப்பார். அப்போ ராசிநாதர் பலமாக இருந்தால் அப்பவும் இவரால் கெடுபலன் செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது சித்திரை வைகாசி ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருப்பார். இந்த சூரியனை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் ராசிக்கிட்ட வந்துட்டார். 2வது விஷயம், ராசிக்கு 12 மறைஞ்சாலும் இது யார் வீடுனா சந்திரனுடைய வீடு. இந்த வீட்டில் இந்த 3 வீட்டில் இருக்கும்போது பெரிய லெவலில் கெடுபலன்லாம் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருப்பார். இந்த வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் இவரால் ஒரு 30% தான் இவரால் கெடுபலன் பண்ண முடியும் அப்போ கூட. சரிங்களா? ஒரு சின்னதாக. அப்போ இந்த வீட்டில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க போதும். ஆனால் இந்த வீட்டில் அவர் வரும்போது இங்கே வந்து யார் இருப்பார்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் இருப்பார். செவ்வாய் யாருன்னா 9 கூடிய அவருடைய பலம் இங்கே பயங்கரமாக இருக்கும். அப்போ அவர் வந்து இந்த வீடை ஓரளவு பாதுகாத்துருவார். சரிங்களா? யார்? ராசியை பாதுகாத்துருவார். இப்போ ஆடி ஆவணி அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதத்தில் இங்கே வந்து ஆட்சி ஆகிடுவார் சூரியன். சரிங்களா? அப்புறம் புரட்டாசி மாதம் இங்கே வந்துடுவார். இந்த புரட்டாசி மாதம் ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு அவர் ஆட்சி ஆகும்போது சூரியன் இது சனியால் உங்களுக்கு கெடுபலன் பண்ண முடியாது. ஏன்னா ராசிநாதர் நல்ல பலத்தோடு இருக்கார். ராசிநாதர் இங்கே இருந்தாலும் பலம் தாங்க. நண்பரோட வீடு மனைவியோட வீடுன்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே. இது வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வரும். ஸோ இந்த வீடும் உங்களுக்கு பவராக உள்ள வீடு இருந்தாலும் நான் 30% ஏன்னா ராசிக்கு 12 மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது அமைப்பில் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேனே. ஓரளவு கொஞ்சம் ஒரு 30% கெடுபலம் பண்ணுவேன். ஏன்னா அந்த கெடுபலம் கூட 6ஆம் இடத்தை இவர் வந்து டேமேஜ் பண்ணிடுவார். சூரியன் வந்து டேமேஜ் பண்ணிடுவார் 6ஆம் இடத்தை. ஸோ 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்தை உட்காந்து சிறு டேமேஜ் தான் பண்ண முடியுமே தவிர பெருசாக பண்ண முடியாது. சரிங்களா? அவரால். அப்போ அங்கே வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் இந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வலுவாக இருக்க மாதிரி அமைப்பு. கொஞ்சம் ஒரு 30% கெடுதல் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது துளி அளவு கூட. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆவணி மாதம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்சி இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனை வந்து இந்த சனி பகவான் கெடுபலன் பண்ண முடியாது. ஸோ அவர் நல்ல பலமாக இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி வீட்டில் வந்துட்டா கன்னி வீட்டிலேருந்து இந்த சனியை பார்த்து சனி டேமேஜ் ஆவார். அப்புறம் எங்கே இந்த ராசிநாதர் அதாவது ராசியை கெடுக்க முடியும்? ராசிநாதரை தான் அவர் வந்து டேமேஜ் பண்ணுவார். இவரும் டேமேஜ் ஆவார். சரிங்களா? சனியும் டேமேஜ் ஆவார், சூரியனும் டேமேஜ் ஆவாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் ராசி டேமேஜ் ஆகாது. ஸோ அப்போ ராசி பாதுகாக்கப்படுது. சரிங்களா? ராசி எங்கேயுமே பாதிப்படையலை. அப்போ அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு 30% தான் இவர் டேமேஜ் ஆவார். ஆனால் சனியும் டேமேஜ் ஆவார். ஸோ டோட்டலாக பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதம் ஒரு 30% தான் மொத்தத்தில் டேமேஜ் ஆகும். இந்த மாதம் ஒரு 30% தான் டேமேஜ் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இங்கே வந்து புரட்டாசி முந்தின ஐப்பசி மாதத்தில் வந்து இங்கே சூரியன் வரும்போது சூரியன் நீசம்னா வலுவே இல்லாத அமைப்பு. ஆனால் வலு பெறுவார். எப்படின்னா குரு பார்வையில் வலு பெறுவார். சரிங்களா? இந்த வருஷம் வந்து குரு பார்வையில் இந்த சூரியன் வலு பெறுறதுனால அங்கேயும் அவர் 100% வலுவாக இருப்பார். அப்போ ராசி பலமாகுது. சரிங்களா? சனியால் அப்போ கூட கெடுபலன் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ அது முடிஞ்சுதா? அதாவது ஐப்பசி முடிஞ்சுது. கார்த்திகை மாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய வீட்டில் இருப்பார். இந்த செவ்வாயோடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து உச்சத்தை நோக்கி போகிறாரு. சரிங்களா? அதாவது நீசத்துலேருந்து வெளியே வந்துட்டு உச்சத்தை நோக்கி போகிறாரு. இங்கே வரைக்கும் நீச பலத்தோடு வருவார். இங்கே வந்து ஆட்சி பலத்தோடு வந்துடுவார். அடுத்து வந்து நீசத்தை நோக்கி போனாலும் இங்கே வந்து உச்ச பலத்தை நோக்கி நகர்ந்தார். செவ்வாய் வந்து இங்கே சூரியன் இங்கே இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அவருக்கு செவ்வாய் பகவான் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அப்போ செவ்வாயுடைய வலுவை பொறுத்து இவருடைய சப்போர்ட்டு உங்களுக்கு ஓரளவு சனியால் கெடுபலன்னு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் ஒரு அதிகப்படியாக கொடுத்தாலும் ஒரு 20% மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் பலமாக தான் இருக்கார். நண்பருடைய வீட்டில் நல்ல தெம்பாக ஒரு ஜாலியாக இருக்கார். அவங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் ஸ்டடியாக அங்கேருந்து பாதுகாக்க அமைப்பார். ஏன்னா சனிக்கு திரிகோணமாக அமையுது. சரிங்களா? ராசிநாதர் சனிக்கு திரிகோணமாக அமைஞ்சிட்டார். அதில் ஒரு வகையில் இவரால் பெருசாக கெடுபலன்னு பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கூட ஒரு 20% தான். சரிங்களா?
அடுத்து வந்து சூரியன் வந்து உங்களுக்கு கார்த்திகை முடிஞ்சோன்னு என்ன மார்கழி, இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு தனுசு வீட்டில் தான் வருவார். இந்த தனுசு வீட்டில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து குரு பார்வை கிடைக்கும். இந்த சனி கெடுபலனை செய்ய முடியாததுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த இவ்வளோ தூரம் லென்த்தை எடுத்துகிட்டு போகிறேனே. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலோடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எந்த லெவலில் அவர் வந்து பாதிப்பு, அதாவது பாதிப்பை கொடுக்க முடியாத லெவலில் தான் அந்த மற்ற கிரகங்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். வெறுமனையாக சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பராக தான் இருக்குது. சரிங்களா? சூப்பராக இருக்குது. சனி பயிற்சி சூப்பராக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து இங்கே இருப்பார். இந்த சூரியனை வந்து இந்த குரு பார்ப்பார். அப்போ இந்த சூரியன் வந்து பலமாகிறாரு. இங்கே சூரியனும், அதாவது எப்போவுமே பார்த்துக்கோங்க, இங்கே சூரியன் இருக்கும்போதே சனிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போதே அதாவது 15 தேதி தாண்டினோடனே இவர் வந்து வக்கரகதி ஆகிடுவார். அது வந்து ஒரு வகையில் பலம் இல்லாத அமைப்பு. சரிங்களா? அடுத்து சூரியன் வந்து அப்படியே வந்துட்டிங்கன்னா இந்த வீட்டில் 18 தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் வரைக்குமே இங்கே இருந்து சாப்பிட்ற இந்த ஒரு 5 மாதம் கொஞ்சம் கெடுபலம்னு இயற்கையாகவே இருக்காது. அதுக்கு எந்த கிரகத்தும் இது இல்லை. ஏன்னா அவரே வந்து நேர்கதியாக இருக்க மாட்டார். வக்கரகதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னிலை மறந்து இருக்குது. ஒரு கிரகங்கள் வந்து ஒரு மாதிரி, இப்போ நம்மளே இருக்கவங்க கேட்டிங்கன்னா ஒரு மந்தமாக இருந்தால் எப்படி இருப்போம், எந்த இதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், பேக்கில் வண்டி ஓட்ட சொன்னால் எப்படி, பின்னாடி நம்ம அந்த முன்னாடி போகிற ஸ்பீடில் பின்னாடி போக முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதுதான் வக்கரகதி. சரிங்களா? ஸோ வக்கரகதியை இங்கே இருக்கும்போது ஆரம்பிக்கிற வக்கரகதி இந்த வீட்டில் வரைக்கும் வக்கரகதியாக தான் இருப்பார், ஒரு 5 வீடுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இவராலையும் பெருசாக பாதிப்புகளை பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருப்பார் இயற்கையாகவே. இப்போ இங்கே சூரியன் இருக்கும்போது இவரும் வக்கரமாக தான் இருப்பார். இவர் எங்கன்னா இங்கே சூரியன் இங்கே வரும்போதே, அதாவது 5ஆம் இடத்துக்கு 5 வீட்டுக்கு வரும்போதே குருவும் வக்கரகதி ஆகிடுவார். அடுத்து சூரியன் இந்த வீட்டுக்கு, அதாவது கும்ப வீட்டுக்கு போகும்போது தான் அவர் வக்கர நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இந்த சூரியனை வந்து ஒரு 5 வீடு தள்ளி போகும்போது இந்த 2 கிரகங்களும் எப்போவுமே வக்கரமாகிடுங்க. அதே மாதிரி 5 வீட்டுக்கு நெருங்கி வரும்போது தான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி எப்போவுமே கால சூழ்நிலைகள் அந்த மாதிரி தான் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் முன்னோர்கள் அதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, அதாவது அந்த கிரகங்களை புரிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மார்கழி மாதத்தில் கூட இந்த சனி பகவானால் கெடுபலன் பண்ண முடியாது. அடுத்து வந்து சனி பகவான் வந்து சூரியன் வந்து இங்கே தை மாதம், இங்கே சூரியன் இருக்கும்போது பெரும்பாலும் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த 6ஆம் வீட்டை இங்கேருந்து எப்படி 6ஆம் வீடை பார்த்து கெடுத்தாரோ அதே மாதிரி இங்கே உட்காந்து கெடுக்கிறாரு. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி தான் இந்த சனி பகவான். 6ஆம் வீடு சப்போர்ட் பண்ணால் தான் அவராலையும் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க முடியும். 6ஆம் வீடை இங்கேருந்து பார்த்து கெடுபலம் பண்ணிட்டார். இப்போ இந்த வீட்டிலே இருக்கார், ராசிக்கு 6ஆம் இடத்துல. அப்போது அவர் மட்டும்தான் உங்களுக்கு கெடுபலம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருமே தவிர இந்த வீடு சப்போர்ட் பண்ணாது. எப்பவுமே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நமக்கு வந்து வலிமையாக ஆகிடும் அப்படிலாம் இல்லை. 3 கிரகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு வேலையை அந்த கிரகம் செய்யணும்னா 3 கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் அதுகளுக்கு அந்த வீடு சப்போர்ட் பண்ணணும். 2 கிரகம் சப்போர்ட் பண்ணணும், ஒரு வீடும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க முடியாது. அடுத்து வந்து தான் வீட தானே பார்க்க போகிறார் இங்கே, அதாவது தை முடிஞ்சோடனே மாசி மாதத்தில், அதாவது போன மாதம் அடுத்த வருஷத்தில் மாசி மாதம் என்னன்னா சூரியன் வந்து இங்கே இருந்துருவார். இங்கே இருக்க சூரியன் வந்து இங்கே ராகு கூட சேர்ந்துருப்பார். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் ராகு கூட சேர்ந்ததுனாலும் அஸ்தங்கமாக, அதாவது கிரகணமாக ஆனால் கூட உங்களுக்கு சனியால் கெடுபலன்னு பண்ண முடியாது. ஏன்னா தான் வீட தானே பார்க்குறாரு. இந்த சூரியன் வந்து தான் வீட தானே பார்க்குறாரு. அப்போ வந்து குரு பார்வை வேறு கிடைச்சிரும். ஸோ அது ஒரு வகையில் பாதுகாப்பு இந்த சூரியனுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இதே மாதிரி தான் அடுத்த வருஷம் இந்த நாளில் சூரியனும் சனியும் ஒன்றா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் எப்படி இந்த சூரியனால் வந்து உங்கள் சனியால் கெடுபலம் செய்ய முடியும்? அப்போ இந்த சூரியனால் தான் வந்து மினிமம் கேரண்டியாக ஒரு 40% பாதுகாப்பு இருக்குது. அப்போ பேலன்ஸ் 10%. இந்த 10% செவ்வாய் எங்கேயாச்சும் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த சந்திரன் சப்போர்ட் பண்ணாலே போதும். இந்த 10% இல்லைங்க. ஸோ டோட்டலாக 0 ஆகிடுதாரு இந்த சனி பகவான். ஸோ அப்போ சனியால் கெடுபலன் இல்லை, ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சந்திரனும் செவ்வாய் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 2 கிரகமே மொத்தம் 3 கிரகம். அதாவது குரு 40% தூக்கி சாப்பிட்டாரு இந்த சனியை. 10% வேதிங்க அடிப்படையில் ராகு வந்து அவர் வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாரு 10%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% இந்த சூரியனுடைய வலுவே உங்களுக்கு 40% சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ராசிநாதர் எப்போ சப்போர்ட் பண்ணாரோ ராசிநாதரும் சேர்ந்து கெட்டு போயிட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு டேமேஜ். இந்த ராசிநாதர் யார் கூட கெட்டு போவார்?
அதாவது ஒரு 2 பேர் கூட தான் சேர்ந்து கெட்டு போவார். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒன்று சனி, ஒன்று வந்து ராகு. இந்த 2 கிரகத்து கூட தான் இந்த ராசிநாதர் எப்போவுமே கெட்டு போனா. சரிங்களா? இப்போ ராகு கேதுன்னு வச்சுக்கலாமே, கேது கூட சேர்த்துக்கலாமே விடுங்க. இப்போ கேது கூட இருக்கும்போது சூரியன் இங்கே இருப்பார். இப்போ கேது இங்கே இருக்காருன்னா சூரியன் இங்கே இருக்கார், ஆனால் ஆட்சியாகி தான் இருக்காரு. அப்போ அங்கே கெட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அவர் கெடுத்தாலும். அடுத்து வந்து யாருன்னா ராகு. இப்போ ராகு கூட இங்கே இருந்தாலும் இந்த குரு பார்வை இது நிவர்த்தி பண்ணிடுது. சரிங்களா? ஸோ அதாவது ராகு அண்டு கேது இந்த 2 பேர் கூட சேர்ந்து கெட்டு போக, அடுத்து சனி கூட, இந்த 3 பேர் கூட தான் இந்த சனி பகவானால் இது சூரியனால் கெட்டு போக முடியும். செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து நண்பர். செவ்வாய் வந்து இவருக்கு நண்பர். செவ்வாய் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு இங்கே இருக்காரு. ஏப்ரல் 2ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். ஏப்ரல் 2ஆம் தேதி கடக வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதி இங்கே சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். 15ஆம் தேதிக்கு அப்புறம். சரிங்களா? எக்ஸாக்டாக பார்க்கல, ஒரு 17 18ஆம் தேதி. ஏன்னா அவர் 45 நாளைக்கு மேலே மேக்ஸிமம் இருக்க மாட்டார். ஸோ மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே இங்கே வந்துடுவார். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து மே மாதம் அப்புறம் வந்து ஜூலை மாதம் இந்த வீட்டுக்கு வந்துடுவார். ஜூலை முடிஞ்சோடனே ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இங்கே துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். இப்படி அவருடைய வலுவும் இங்கே சேர்க்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யோகமாகவே அமைஞ்சிருது. ஏன்னா அவருடைய வலு சேரும்போது இந்த ஒன்றும் சனி பகவானுடைய 100% மைனஸ்னால அவரால் வந்து எந்த கெடுபலன்னு அவர் இருக்க இடம் தெரியாமல் உட்காந்துருக்க வேண்டியதான். எங்கள் மீன வீட்டில் இருக்க வரைக்கும் இருக்க இடம் தெரியாமல் உட்காந்துருக்க வேண்டியது. அப்போ இந்த செவ்வாய் வந்து சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள். சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள். அதனால் அவங்களுக்குள்ளே எந்த வகையிலையும் பாதிப்புகள் கிடையாது. அப்போ ராகுவும் கேது இந்த 2 கிரகம் தவிர சனி, இந்த 3 கிரகம் தான் அவருக்கு கெடுபலனை செய்யணுமே. யாருக்கு? சூரியனுக்கு. அப்போ அந்த சூரியனுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய இப்போ கெடுபலன் செய்யணும் அப்படின்னா இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகமாக உட்காந்து கிளியர் பண்ணிடுச்சு. சரிங்களா? அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சூரியனும் சனியும் ஒன்றா உட்காந்தா கூட இந்த சனியும் டேமேஜ் ஆவார். சரிங்களா? கெடுபலனை செய்யக்கூடிய சனியும் டேமேஜ் ஆகும்போது அவராலையும் கெடுபலனை இந்த வீட்டுக்கு செய்ய முடியாது. ஸோ வீடு பாதுகாப்பாக இருந்துட்டாலே போதும், நீங்கள் பாதுகாப்பாகவே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால் டோட்டலாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த லெவல்லையும் உங்களுக்கு மைனஸ் பண்ணாது, பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பாதிப்பு அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சா மட்டும் தான் நீங்கள் பயப்படணுமே. இங்கே எங்கேயுமே பாதிப்புகள் வரக்கூடாத அமைப்புகளே இல்லை. சரிங்களா? ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். சரிங்களா? அது அதிர்ஷ்டமான காலம்னா எப்போயுமே பார்த்துக்கோங்க, நம்ம கீழே விழுந்து அடிபட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு கெட்டோ ஏதோ ஒன்று போட்டு காலை சரி பண்ணுறதுக்கு கீழே விழ மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதிர்ஷ்டம் தானே. அது ஒரு இடத்துல வேகமாக போகிறோம், அடிபடணும்னு நம்ம தெரிஞ்சு தான் போகிறோமே, அடி விழுவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு போகிறோம். ஆனால் அங்கே அடி விழாதுப்பா, உனக்கு வந்து அடிலாம் விழாது, உன்னை அப்படியே அமுச்சு விட்ருவாங்க, நீ சும்மா வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொன்னாலே அப்பாட சந்தோஷம் நினைக்க மாட்டோமா? அந்த மாதிரி தாங்க இப்போ இருக்க சனி பகவானுடைய உங்களுக்கு அஷ்டம சனியால் செம்ம அடி விழும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இதில் வேறு வந்து பார்த்திங்கன்னா தசாபதிகளும் வேறு சப்போர்ட் பண்ணிட்டு வைங்களேன். தசாபதி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா யோகமாகவே அமைஞ்சு போயிடுங்க. எப்படி யோகனா செகண்ட் இன்னிங்ஸுக்கு யோகம். நான் 1 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்கேனே. இந்த 1 வருஷமும் குரு இங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. சரிங்களா? அதுவே அடுத்த வருஷம் 1 வருஷம் கழிச்சு அப்படின்னா உங்களுக்கு சித்திரை 15 இங்கே இருப்பார் அடுத்த வருஷம். அதுக்கடுத்து சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதம், வைகாசியில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி. ஸோ சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதம் 15 இந்த வீட்டில். அப்போ ஆனி மாதம் இங்கே இருப்பார், ஆவணி மாதம் இந்த வீட்டுக்கு வர்றார். இந்த வீட்டுக்கு வரும்போது குரு உச்சமாக இருப்பார். அப்போ இந்த குரு உச்சமாக இருக்கும்போது இந்த 8ஆம் இடத்தை பார்த்து அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணக்கூடிய கிரகமே உங்களுக்கு பாசிட்டிவ் செஞ்சு கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த காலகட்டத்தில். சரிங்களா? குரு கூட சேர்ந்து 8ஆம் இடம் வலுவாக இருக்குது, 12ஆம் இடம் வலுவாக இருக்குது. குரு இங்கே வந்து 12ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது 12ஆம் இடம் வலு, 6ஆம் இடத்தை பார்த்து அடுத்தவங்க காசு. சரிங்களா? 6ஆம் இடம் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார் அந்த குரு. 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த வீட்டோடைய தன்மையை சனி போகனால நன்மைகள், வேலையாட்கள் மூலியமாக நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதாரமும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகறதுனால குரு, அதாவது ஒரு கிரகத்தை வச்சு ஜாதகம் கிடையாதுங்க. அஷ்டம சனியால் வந்து மொத்த ஜாதகத்தையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஆனால் அவர் பவராக இருந்தால் மொத்த ஜாதகம் வேலை செய்ய விடாமல் ஆக்கிடும். ஆனால் இங்கே சனி தான் பவர் இல்லையே, சனி தான் டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டாங்களே. ஸோ சனி டேமேஜ் பண்ணனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து எங்கேயுமே உங்களுக்கு வலு இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் இந்த பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே குரு வந்து 1, 6,
2026 குரு இங்கே வந்துடுவார். குரு வந்து இங்கே இந்த வீடு வந்து உச்ச வீடு, உச்சம். சரிங்களா? நல்ல பவராக இருக்கக்கூடிய வீடு. இந்த குரு பவரை வந்து 9ஆம் பார்வையை இந்த வீடை பார்ப்பார், இங்கே இருக்க சனியை பார்ப்பார். சரிங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் சனி மட்டும்தாங்க இருப்பார். வேறு இந்த கிரகங்கள்லாம் எல்லாம் வந்து மாறிடும். எப்படி மாறும்னா, அந்த ராகு கேது இந்த வீட்டில் தான் இருக்குமே. ராகு கேது இங்கே தான் இருக்கும். ராகு கேது இங்கே தான் இருப்பாங்க. இவன் 9ஆம் பார்வையாக இந்த சனியை பார்த்து சனியை சுபத்துவப்படுத்தும் போது சனி பகவான் மேற்கொண்டு நன்மைகள், ஆன்மீக சிந்தனைகளும், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அதிக வலுவோடு அந்த இறை வழிபாடுகளை நீங்கள் செய்வீங்க. அந்த இறை வழிபாடுகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். ஏன்னா கடைசி 6 மாதத்தில் இங்கே கேது வந்துடுவார். அதாவது இது 2.5 வருஷம் இருக்குங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேது இங்கே வந்து கேதும் குருவும் சேர்ந்து, அதாவது குரு பார்வையில் அந்த சனி இருக்கும்போது இன்னும் ஆன்மீக சிந்தனைகள், மறைமுக சாஸ்திரங்கள், மறைமுகமான ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா, ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைச்சிடாதா, ஏதாவது நமக்கு வாழ்க்கையில் வந்து இறைவன் நல்லது செஞ்சிட மாட்டான்னு சொல்லி தேடுறது, ஓடுறது, இதெல்லாம் பண்ணுவீங்களே பிற்பாதியில். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இந்த குரு இங்கேருந்து, அதை 1 வருஷம் இங்கே இருந்துருவார், 1 வருஷம் இங்கே இருந்துருவார். 2 வருஷம் 2 மாதம் வரைக்கும் இதில் ஓடி போயிடும். அப்புறம் வந்து குரு இங்கே வந்தோடனே உங்களுக்கு வந்து இங்கே 8ஆம் இடத்துல இருக்க சனிப்பான் ஒரு 3 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் பண்ணுற மாதிரி இருப்பார். அப்போ கூட குரு கொஞ்சம் வலுவாக தான் இருப்பார். சூரியனுடைய வீட்டில் இருக்கும்போது உச்சத்துக்கு அப்போ தானே வெளியே போயிருக்காரு. அந்த 3 மாதமும் குரு வலுவில் உங்களுக்கு இதுவாகிடும். அப்புறம் அவங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். ஸோ சிம்ம ராசி சேஃப். சரிங்களா? நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பரிகாரம் ஐயா பண்ணலான்னா, எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க 6ஆம் இடமும் 8ஆம் இடத்துல போய் இப்போ சனி உட்காரனால மரணத்துக்கு நிகரான துன்பங்களோட அமைப்பில் இருப்பாங்களா? யார் இருப்பா அப்படின்னா டீப் நோய்க்காரங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ டீப் நோய்க்காரங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வேணுங்கிறத ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. அங்கே வந்து டீப் நோய்க்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர்வை, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இரவுக்கு காரகன் சனி. அவருக்கு இரவில் நைட்டில் டைமில் பெட்ஷீட்டை போதி தூங்குவாங்களே, அவங்களுக்கு பெட்ஷீட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் மரணத்துக்கு நிகரான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க யாருக்காச்சும் மெடிசன், மாத்திரைகள், இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுக்கலாம். மெடிசன் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் மெடிசனை வாங்கி கொடுக்கும்போது நீங்களாவே அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரிவிங்க. இந்த போர்வை கொடுக்கும்போதும் அதே மாதிரி தான் தெரிவிங்க. ஸோ எனிதிங் அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் கடவுளாக தான் தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். குருமார்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. குருவை பலப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். குருமார்களுக்கு உதவி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ஃபீஸு, அதாவது ஒன்றும் மேல் படிப்பு போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஏதோ ஒரு வழியில் ஒரு நோட்ஸு, புக்கு, இந்த மாதிரி எனிதிங் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியல அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பசங்களுக்கு, அதை குழந்தைங்களுக்கு ஒரு 12 வயசுக்கு 12ஆம் கிளாஸ் உள்ள கீழே உள்ள குழந்தைங்களுக்கு, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்வியை இது பண்ணலாம். கல்வி டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு பரிகாரமாக சேரும். ஏன் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 8க்கும் 5 கூடி வரும். 5ஆம் இடம் குழந்தைங்க ஸ்தானம். சரிங்களா? ஸோ இப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான். அவர் தான் 8க்கும் அதிபதி. அப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறது, குருமார்களுக்கு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கும். இந்த சனியால் உங்களுக்கு கெடுபலன்னு பெருசாக பண்ண முடியாமல் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஸோ 2 விஷயம் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு சிவன் வழிபாடு, சண்டே ஆனால் சிவன் வழிபாடு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து குரு வழிபாடு, வேலைக்கிழமை குரு வழிபாடு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். முருகர் வழிபாடும் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ராசி ரீதியாக மட்டும் தான் சொல்கிறேன். ஒன்று உங்கள் லக்கணம் இருக்குது, உங்கள் லக்கண அதிபதியுடைய அமைப்பு இருக்குது. அது இல்லாத உங்களுக்கு என்ன தசை போகுது, யோக தசையா அவயோக தசையா, நான் இப்போ போட்டிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோக தசையாக இருக்கட்டும், அவயோக தசையாக இருக்கட்டும், எந்த தசையாக இருந்தாலும் சனியால் உங்களுக்கு கெடுப்பலன்னு இல்லை. அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. யோக தசையாக இருந்தால் இந்த சனியால் பிற்பாதியில் அதிர்ஷ்டம் கிடைச்சிடும். அவயோக தசையாக இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்காது, அது ஆவரேஜாக போயிட்டுருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அதிர்ஷ்டங்கிறது ஒரு கம்மியாக கிடைக்கும். பெருசாக அப்போ ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 500 ரூபா 5000 ரூபா அப்படி கிடைக்கும். சரிங்களா? அதாவது யோக தசை இல்லை, அவயோக தசை போயிட்டுருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்காது. அங்கே மற்றபடி வந்து நெகட்டிவ் பலன் எதுவும் கிடையாதுங்க. சரிங்களா? அவயோக தசைனா தசாநாதரை வச்சு தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பலனை பார்க்க முடியும். உங்களுக்கு யோக தசை இல்லாமல் அவயோக தசை போகுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் பலன் அங்கே தான் நடக்குமே தவிர, கோச்சார் ரீதியாக உங்களுக்கு சனி பகவானால் எந்த வகையிலையும் உங்களுக்கு நெகட்டிவ் நடக்குது 100% வாய்ப்பு இல்லை. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 100% சூப்பர். ஏன்னா இது பெரிய வாய்ப்பு வாழ்க்கையில். 100% சூப்பர் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதாவது நம்மளை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் அடிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஒரு செய்தி நம்ம காதில் கேட்குறோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அவன் தான் நீதிமான, அவன் தான் தண்டனை கொடுக்க வரணும் நமக்கு. அவன் தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் இது. சரிங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க.
நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய இது எல்லாமே உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த மாதிரி கரெக்டாக இருக்கா, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கா, இதெல்லாம் கமெண்டில் கேளுங்க. என்ன தசா போகுது புத்தி போகுதுன்னு கூட கமெண்டில் கேளுங்க. நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இதில் என்ன கமெண்ட் போடுங்க அது அப்புறமேட்டு கூட நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா சேவில் இந்த வீடியோ வந்துடும். சேவில் வரும்போது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கமெண்ட் போடலாம். நான் தவறாக சொன்னால் கூட நீங்கள் கமெண்டில் போடுங்க. அப்படின்னா தான் என்னையும் நான் திருத்திக்கிட முடியும். நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு எனக்கும் உணர்வு வரும். சரிங்களா? அதாவது ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் ஜாதகம் கிடையாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி புரிதலோட உண்மையை சொல்லணும், உண்மை தன்மையை சொல்லணும். உங்களை பயமுறுத்துறது என்னோடய வேலை கிடையாது. அதே நேரத்தில் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் என்னோடய வேலை கிடையாது. உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? எனக்கு ஏதாவது இதாக போதா, இல்லை என்னோடய வீடியோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் ஆக போதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன உண்மைத்தன்மை இருக்கோ அதை நான் சொல்லும் போது நீங்கள் இந்த ஒரு வரக்கூடிய 2.5 வருஷம் நீங்கள் அனுபவிப்பீங்களா? அதில் ஃபஸ்ட்டு 1 வருஷமாகவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. ரொம்ப நாளாங்க. இப்போ சனி பயிற்சி வர 29ஆம் தேதி ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சு போகுது நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. ஸோ உங்களுக்கு கெடுக்கலாம் நடக்கலனாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சனி பயிற்சி இதுதான் சனி பயிற்சிங்க. 1 வருஷம் கழிச்சு வரக்கூடிய திருநள்ளாறு கோயில் எல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்து பிரகாரம் அது சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் உணர்ந்தாலே போதும் சனி பயிற்சியாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திடும். அடுத்து ராகு கேது பயிற்சி, ராகுவும் குருவும் பயிற்சியாக போகிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரக்கூடிய வீடியோலாம் போடுறேன். அடுத்த ராசி ஒன்றும் கன்னி ராசி எல்லாமே போட்டுருந்தேன். ஸோ எதுக்காக வந்து நான் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலிக்காக நான் வந்து உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறோமோ அப்படிங்கலாம் கிடையாது. நான் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியலன்னா 1க்கு 2 டைம் கேளுங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜாதகக்காரங்களுக்கும் யாரும் ஜாதகம் பார்க்குறவங்க இதை பார்த்தா கூட உங்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் வந்துச்சுன்னா எனக்கு நம்ம நம்பர்லாம் இருக்குல்ல, கால் பண்ணி கூட கேளுங்க. இப்படி போட்டிருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், உங்களுக்குலாம் டக்குன்னு புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அத்துப்படி. ஸோ நீங்களும் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நான் இப்போ சொன்ன விஷயமும் உங்களுக்கு புரிதல் வந்துடும். எல்லோரும் நல்லா இருக்கிறது மட்டும் தான் நம்ம ஜாதக பலனை பார்க்குறோமே. ஜாதகம் பார்த்துட்டு பயமுறுத்துறதுக்காக ஜாதகம் பார்த்துட்டு எச்சரிக்கையாக நடக்கிறது தான் ஜாதகமே. ஜாதகம் எதுக்காக பார்க்குறோன்னா, அதாவது ஜாதகம் பார்த்துக்கிட்டா நம்ம இந்த வழியில் போனால் முள்ளு குத்தும், ஆனால் இந்த வழியாக போகாதப்பா, இவ்வளோ நாளைக்கு போகாத, இதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பஞ்சு மெத்த மாதிரி ஆகிடும், அப்போ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் ஜாதகமே. தவிர நீ அது பார்த்துக்கலாம், வந்தால் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கிடையாது. அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய தசாபதிகள் தான் அவனை வந்து வழி நடத்துறதுக்கு கரெக்டாக உள்ள டைமாக இல்லை அவயோக டைமாங்கிறது புரிய வைக்குமே. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு தசாபதிகள் நல்ல யோகமாக அமைஞ்சிருச்சுனாலே அவன் குறுகிய ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தசாபதிகள் நல்ல யோகமாக அமைஞ்சாலே போதுங்க, ஹை லெவலில் வளர்ச்சிங்க. செவ்வாய் தசைலாம் வந்து 7 வருஷம் தான், சூரிய தசை 6 வருஷம் தான். இந்த சூரிய செவ்வாய் தசைலாம் பயங்கரமான வளர்ச்சியானவங்களாம் இருக்காங்க. சூரியன் 6 வருஷத்தில் அள்ளி கொடுத்துட்டு போயிடும். செவ்வாய் 7 வருஷத்தில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க வச்சுட்டு போயிடும் நல்ல யோகமாக இருந்தால். சரிங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய தசாபதிகளை தான் நிர்ணயிக்குது அவனுடைய வாழ்க்கையை. இந்த 2.5 வருஷம் அவன் கோச்சார பலன் வந்து அவ்வளோ பெருசாக இது கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த பயத்தை போக்குறது நம்ம ஜாதகக்காரர்களுடைய வேலையை, நம்மளுடைய வேலையை. ஸோ என்னோட இதுவாக நான் வந்து இந்த சிம்மராசியை நல்லா இருக்குன்னு தான் நான் என்னோடய கணிப்பில் கரெக்டாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ராசிக்கு நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை உங்களுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் அது நம்பினா நீங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ லைவில் வந்து தனிநபர் ஜாதகம் கூட பார்க்குறேனே. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களை வழி நடத்துறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ யாரோ ஒரு ஆள் நம்ம மூலியமாக வழி நடத்தி ஒரு சக்ஸஸ் ஆனால் அவங்க ஒரு 4 பேருக்கு வேலையை கொடுத்து ஒரு 4 பேர் ஒரு வாழ்க்கை முறையை மாற்றி விட்டாலே போதும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலையே. சரிங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். வணக்கம்.